போனை வாங்கி சிம்மை போட்டுரும். அதனால சிம் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணாது. ஆனா அந்த நெட்வொர்க்காரவங்க, ஜியோவோ ஏர்டெலோ ஏதோ ஒரு நெட்வொர்க், அவங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவங்க ஆக்டிவேட் பண்ணோன்னே நீங்க ஒர்க் பண்ணலாம், அவங்க சிம் ஒர்க் ஆகும். அப்போ தேவன் என்ன பண்ணிருக்கிறார், என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ, இப்ப வேற சிம், பழைய சிம் தூக்கி போட்டாச்சு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிம்மா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த பழைய சிம்மோட தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு புது சிம்மு, புது நெட்வொர்க். இது தேவனுடைய நெட்வொர்க். நாம் கிறிஸ்துவுக்குள் சிம்மு போல நம்ம வச்சிருக்கிறார் தேவன். கிறிஸ்துவுக்குரிய எல்லா அவருடைய நெட்வொர்க்ல, அவருடைய ஆசீர்வாதங்கள்ல, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So we have a good network. It is already in action. அந்த நெட்வொர்க்ல ஏற்கனவே எல்லாத்தையும் கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார். நீங்க தான் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏற்கனவே எனக்கு தேவன் எதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக என்பதை விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எழுதி இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இப்பொழுது நடக்கிறவைகள் அல்ல, ஏற்கனவே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை எடுத்து நீங்க உங்க கான்சியஸ்ல வைக்கணும். அதைத்தான் இங்கே அவர் எழுதுகிறார். வித் எஃபெக்ட் ஃப்ரம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலேன், எவ்வளவு சேலரி எல்லாம் போட்டிருக்கோம், என்ன நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன பொசிஷன் எல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு டேட் போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இன்னைக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் 1ஆம் தேதி ஜாயின் பண்ண வச்சுங்க, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/11/2025 அந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு எஃபெக்ட்டுக்கு வந்துடும். நம்ம ஜாயின் பண்ணோடனே அந்த கம்பெனி நமக்கு என்னென்ன சொல்லியிருக்குதோ அந்த ப்ரிவிலேஜஸ், நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது அந்த சேலரி, அவங்க நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கார் ப்ரொவைட் பண்ணுவேன், டிரைவர் ப்ரொவைட் பண்ணுவேன், உங்களுக்கு வருஷத்தில் இவ்வளோ போனஸ், என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாம் எஃபெக்ட்டுக்கு வந்துடுது. இன்னும் நீங்கள் வாங்கலை, ஆனால் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்லை, வர 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஹல்லேலூயா. அப்படித்தான் விசுவாசம் என்பது. இது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணம். கர்த்தர் அதை கொடுத்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. வித் எஃபெக்ட் ஃப்ரம் தட் டே, என்றைக்கு இயேசு கல்வாரியில் சிலுவையில் மரித்தாரோ, வித் எஃபெக்ட் ஃப்ரம் தட் டே எவ்ரிதிங் கேம் இன்டு ஆக்ஷன். எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அப்ப நடைமுறைக்கு வந்ததை பார்க்கணும்ப்பா. தேவனுடைய பிள்ளைகள் நடைமுறையில் இருக்கிறத பாருங்க. நடந்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல, நடைமுறைக்கு ஏற்கனவே வந்தவைகளை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி என் ஆண்டவர் இந்த காலை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நடந்திருக்கிறவைகளை, காணப்படுகிறது இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இட் இஸ் வேலிட். சொல்லுமா? இட் இஸ் வேலிட். தேவன் நமக்கு பயமுள்ளாவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவியை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியரில் எழுதியிருக்கிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. அப்ப யாருடைய வல்லமை இப்ப செயல்பட்டு இருக்கு? ஏற்கனவே தேவனுடைய வல்லமை. அப்போ you have to see what is already in action in your life. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அன்பை ஊற்றி இருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in your life. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை கூடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இந்த 1 யோவானை நான் எந்த விதத்தில் பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு வசனமாக பிரசங்கம் பண்ணுறது ஒரு முறை. நான் அப்படி பிரசங்கம் பண்ணலை. எப்படி பண்ணுறேன்னா, இந்த நிருபத்தை எழுதினவர் யோவான், அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது, அவர் எதை வச்சு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார், அதை முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சில அடிப்படை சத்தியங்கள், ஃபவுண்டேஷன்ஸ், பிரதானமான சத்தியங்களை நான் உங்களுக்கு போதித்து வந்தேன். என்ன காரியங்களை நான் போதித்து வந்தேன்? 5 முக்கியமான விஷயத்தை 1ஆம் அதிகாரத்திலேருந்து நான் போதித்தேன். 1, ஒளியை பற்றி பேசினேன், தேவன் ஒளியாக இருக்கிறார். 2வது, அன்பை பற்றி பேசினேன். அன்புங்கிறது பரிபூர்ணமானது. அதை தான் நம்ம குத்துவிளக்கு மெனோராலேருந்து நம்ம பார்த்தோம். அதில் விசேஷமானது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம்ங்கிறது நான் என்ன சொன்னேன்? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அதாவது தேவனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறேன், என்னை விட தேவனை நான் முக்கியமாக நினைக்கிறேங்கிறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதுதான் அன்பு. அன்புனாலே அதுதான். அன்புனா என்னல்ல, மற்றவர்களை. அப்படி போயிடுது. அன்பு எங்கே போயிடுது? எப்போதுமே எனக்கு வெளியே போய்விடுகிறது. அதை தான் நான் போதித்தேன். 3வது, ஐக்கியம். ஐக்கியங்கிறது என்னன்னு போதிச்சிருக்கேன். ஐக்கியங்கிறது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரே நோக்கமுடையவர்களாக, அதாவது 2 பேர் நடந்து போனாங்கன்னா பைபிள் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்படாமல் ஒருமித்து நடந்து போவார்களோ. தேவனும் நீங்களும் நடந்து போகணும், தேவனும் நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும்னா தேவன் என்ன விரும்புகிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிருந்தா தான் தேவனோட நடக்க முடியும். இப்போ என் கூட ஒருத்தர் வாழ்க்கையில் என் கூட கை கோத்து வரணும்னா, நான் எங்கே போகிறேன், நான் என்னத்தை விரும்புகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என் கூட நடக்க முடியும். எல்லாரும் என் கூட நடந்து வர முடியாது. அதைத்தான் ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபை அப்படின்னு வரும்பொழுது, விசுவாசிகள் அப்படின்னு வரும்பொழுது, ஐக்கியம்னா என்னன்னா தேவனுடைய சித்தம். இங்கே என்ன நிறைவேறுகிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இடம். அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர், எல்லாருக்கும் ஒரே கர்த்தர். ஹல்லேலூயா. இதுதான் ஐக்கியத்தை குறிக்கிறது. அப்போ இங்கே சகோதரன், சகோதரர்கள், சகோதரன் அப்படின்னா எந்த சகோதரன் இங்கே வேதம் சொல்லுதுன்னா, இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவர்களே சகோதரன் என்று சொல்லுகிறது. இயேசு அதனால தான் சொன்னார், சீசர்கள் பார்த்து சொன்னார், இதோ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதர சகோதரிகளும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ ஐக்கியத்தை பற்றி நான் இந்த வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவான காரியத்தை சொன்னேன். அப்புறம் பாவத்தை பற்றி பார்த்தோம் போன வாரத்தில். பாவம், அக்கிரமம், மீறுதல் என்ன, பாவம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்புறம் கடைசியான சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமாணம். ஏன்னா இப்போ இந்த வசனத்தில் இப்போ நான் வாசித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்பனை, வசனம் இப்படி இருக்குது. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா கற்பனைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் பாருங்கள் பைபிளில். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பார்த்தீங்கன்னா கற்பனைன்னு சொல்கிறாரு. அப்படியே 5ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா வசனங்கிறாரு. ஒரு வித்தியாசத்தை பார்க்குறீங்களா நீங்கள்? இப்படி தான் பார்க்கணும் பைபிளை. 2 வசனத்தில் கற்பனைகளை கைக்கொள்றான்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? வசனத்தை கைக்கொள்றாங்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு அது வெறும் கற்பனை, புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது வசனம். ஹல்லேலூயா. அப்போ கற்பனை என்னன்னு நான் சொன்னேன். எதுலேருந்து சொன்னேன்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சொன்னேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் நல்ல மனசாட்சியிலும் பிறக்கும் அன்பு. அது எப்படின்னா கற்பனை, தேவனுடைய கற்பனை. எதுக்கு கர்த்தர் 10 கற்பனைகளை கொடுத்தாரு, கட்டளைகளை கொடுத்தாரு? அதை தொடர்ந்து நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னா அதுக்கு பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 தேவனை அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்னா,
சுயநலமற்ற ஒரு அன்பா இருக்கணும். அந்த நல்ல மொழிபெயர்ப்பு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், we are urging the love which is uncontaminated by self interest and the counterfeit faith and a life open to God அப்படின்னு சொன்னேன். அதாவது மாய்மாலமற்ற ஒரு விசுவாசமும் சுயநலத்தினாலும் மாய்மாலத்தினாலும் கரைபடாத ஒரு அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. விசேஷமா இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் நமக்கு ஊற்றி இருக்கிறார். அது ஏற்கனவே இன்னைக்கு உள்ள ஆப்ரேஷன்ல வந்துருச்சு இல்லையா? அப்போ அதுதான் கற்பனை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாரு, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவன், அப்புறம் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன். சகோதரரை, நாங்கள் உனக்கு புதிய கற்பனை அல்ல. இந்த கற்பனை எப்போ இருந்திருக்கு? ஆதி முதல் இருக்கு. பழைய கற்பனை தான் எழுதுறேன், புதிய கற்பனையும் எழுதுறேன். ஏன்னா இப்போ அந்த கற்பனை வசனம் ஆயிட்டு, ஏன்னா இருள் நீங்கி போயிடுச்சு, நமக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு, அப்படிதான் எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? சகோதரனை பகைக்க கூடாது, அன்பு கூறணும். இப்ப எல்லாமே கற்பனை. இங்க என்னதான் சொல்றாரு அவரு? கடைசியா சொல்றாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கற்பனைக்கு விரோதமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் பாவம். அதாவது பாவங்கிறது அதான் சொன்னேன். இந்த சில்லற பாவத்தை பத்தி பைபிள் சொல்லல. மிஸ் த மார்க், கத்தா என்ற வார்த்தை எபிரேயத்தில் மிஸ் த மார்க். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட அன்பு கூறலன்னா பாவம். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியலைன்னா அது பாவம் தான். அதான் மிஸ் த மார்க். இன்னொன்று என்ன பார்த்தோம்? துரோகம், டிரான்ஸ்கிரஷன்ஸ், இனிக்விட்டிஸ், அக்ரமம், பெண்டட் பிஹேவியர், நம்பிக்கை துரோகம், இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், விளக்கமா பார்த்தோம். அதையெல்லாம் தேவன் இன்னைக்கு மன்னிச்சிருக்கிறார். அப்போ என்னதான் பிரமாணம் சொன்னுச்சுன்னா, இந்த இது இருக்கக்கூடாது. பாவம், மீறுதல், அக்கிரமம் இல்லாம, சுயநலம் இல்லாம, மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம, மற்றவர்களுக்கு எந்த விதமான அக்கிரமத்தையும் செய்யாம, மற்றவங்களுக்கு எந்த விதமான துரோகத்தையும் செய்யாம, தேவன் எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாரோ அப்படி மற்றவர்களையும் தேவனையும் அன்பு கூறும்படியான அன்புதான் கற்பனை. அதை நம்ம யாருமே நிறைவேற்றலை. எல்லாரும் அதில் தோத்து போனோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருத்தம் கூட நிறைவேற்றலை. அப்போ நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பாவிகள் என்று தீர்த்தது. அப்போ இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இவருடைய நோக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆழமான நோக்கமாக இருக்கு. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் எழுதுறாரு. அதே சமயத்தில் ஏற்கனவே நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் இவர் எழுதுகிறார். அது எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே விச் இஸ் ஆல்ரெடி இன் த ஆக்ஷன். ஹல்லேலூயா. அதாவது இவருடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் எழுதுகிறார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடைமுறையில் இருக்கிறது? ஏற்கனவே இப்ப நமக்கு ரட்சிப்பின் மூலமாக எது ஆக்ஷன்ல இருக்கு அதன் அடிப்படையில் எழுதுறார். இல்லாட்டி இதை நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் விளக்குறேன். 13ஆம் வசனம் 12 பாருங்க. 12 என்ன சொல்றார்? பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப மன்னிக்கப்பட்டது ஏற்கனவே நடந்திருக்கா? அப்ப தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். தேவன் இன்றைக்கு நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவன் இன்று இப்பொழுது நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தான் இப்படி எழுத முடியும். எப்படி? 13ஆம் வசனத்தை பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வரும், என் வாழ்க்கையை பார்த்தா இப்படி ஒன்றும் தெரியலன்னு. ஆனால் அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு வித்தியாசத்தை இங்க காண்பிக்க விரும்புறேன் பாருங்க. 12ஆம் வசனத்துல சொல்றாரு எழுதுகிறேன் சொல்றாரு. பைபிளை பார்க்கும்படி விரும்புகிறேன். எழுதுகிறேன் 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 3 வாட்டி சொல்றாரு. 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன்ங்கிறாரு. இப்படிலாம் வித்தியாசத்தை பார்க்கணும். நான் கேட்கிறேன், எழுதுகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி எதுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு? மேபி இப்படி இருக்கலாம்.
இப்போ அந்த கடிதம் எழுதிட்டார். அந்த காலத்தில் வந்து கடிதங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த பேப்பர் நம்ம பேப்பர் மாதிரி இல்லை. பேப்பர் ரைட் அது ஒரு பேப்பர் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால அன்றைக்கி எழுதணுன்னா ரொம்ப யோசிச்சு தான் எழுதணும். திருப்பி நம்மளை போல் கம்ப்யூட்டரில் டெலிட் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ண முடியாது. நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேன், அது சரியாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு எழுதுகிறேன்னு லெட்டரை வந்து எப்போதுமே என்னன்னு சொல்லுவோம், எழுதுகிறேன் தான் சொல்லுவோம், ஐ ரைட் தான் சொல்லுவோம். எழுதுகிறேன்னு சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்குறாரு, இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்த விரும்புகிறார். எழுதி இருக்கிறேன், எழுதுகிறேனுக்கும் எழுதி இருக்கிறேனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்படி இருக்குல்ல, சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள், பலவான்களாக இருக்கிறீர்கள், பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனை இப்போ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். ஐ ரைட்னு சொல்ல ஐ ஹவ் ரிட்டன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, அவருடைய உறுதியை, விசுவாசத்தை, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அன்னைக்கே அவர் பார்க்கும்போது, அன்னைக்கு சபையை பார்க்கும்போது, சபையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற நிச்சயத்தினால், இல்லாட்டி அவர் இப்படி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூட யோசிப்பேன், ஏன் திருப்பி 2 முறை எதுக்கு இவர் ரிப்பீட் பண்ணுறாருன்னு. அப்போ கொஞ்சம் கண்ணை ஆண்டவர் திறந்து பார்த்தா எழுதுகிறேன் இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், நானும் பைபிள் 30 வருஷமாக வாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை சொல்கிறதுல. இதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எழுதுகிறேன்னு சொல்கிறாரு, பின்னாடி அதுக்கு அடுத்த வசனம் எழுதி இருக்கிறேன்ங்கிறாரு. அதுக்கு தான் தேவன் வேணும். அதுக்கு யார் வேணும்? தேவன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றார் கர்த்தர்? அற்புதமான இன்னைக்கு நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம். அந்த கான்ஃபிடன்ஸ், வாட் இஸ் ஆல்ரெடி இன் ஆக்ஷன் இன் அவர் லைஃப், ஏற்கனவே என்ன நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த காலவெளியில் நான் ஆராதனையில் ஆவியானவர் சொன்னது போல, காணப்படுகிறவைகள் அல்ல. இந்த பிள்ளை எப்படி கவனிக்குது பாரு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தி இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, இதே ஸ்டைல நானும் உங்களை பார்த்து பேசுறேன், பிள்ளைகளே தான் நானும் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இப்பொழுது நடக்கிறவைகள் அல்ல, ஏற்கனவே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை எடுத்து நீங்க உங்க கான்சியஸ்ல வைக்கணும். அதைத்தான் இங்கே அவர் எழுதுகிறார். இல்லாட்டி ஒன்றுயவான உங்களுக்கு கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும். என்ன பார்த்தா நானே நினைப்பேன், நான் பலவானா இருக்கிறேனா, நான் பொல்லாங்கன்னு ஜெயித்திருக்கிறேனா. இதெல்லாம் யாரை குறித்து சொல்லலாம்? இயேசுவை குறித்து சொல்லலாம், இயேசுவை குறித்து சொல்லலாம். அவர் பலவான், அந்த பொல்லாத பலவான இந்த பெரிய பலவான் வந்து அவனை கட்டினாரு, அவனை ஜெயிச்சாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அவர் வந்து என்ன சொல்லலாம், அவர் ஜெயிச்சவர், அவர் பலவான், அதெல்லாம் அவரை பத்தி சொல்லலாம். ஆனால் என்னை பற்றி சொல்லும் பொழுது அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்காக அவர் செய்திருக்கிறார், இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஹீ இஸ் காங்கர், ஐ எம் மோர் தென் காங்கர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர் பலவானா நானும் பலவானா தான் இருக்கிறேன். அவர் ஜெயித்திருக்கிறார்னா அப்புறம் நானும் ஜெயித்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் இங்கே யோவானுடைய சுவிசேஷம், யோவானுடைய இந்த நிருபம் என்ன அவர் கம்பல் பண்ண விரும்புகிறார்னா, நீங்களும் நானும் நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தையில் வைக்கும்படி அவர் எழுதுகிறார். இல்லாட்டி இது வந்து ஒரு கொஞ்சம் சட்டத்திட்ட புத்தகம் மாதிரி மாறிடும். ஆமென். அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்ன ஆக்ஷனில் இருக்குது, அதாவது இங்கிலீஷில் இப்படி சொல்லுவாங்க, வித் எஃபெக்ட் ஃப்ரம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எவ்வளோ சேலரி எல்லாம் போட்டிருக்கோம், என்ன நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, நம்ம பொசிஷன் எல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு டேட் போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இன்றைக்கி கொடுத்துருவாங்க. சப்போஸ் 1ஆம் தேதி ஜாயின் பண்ண வச்சுங்க, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/11/2025 அந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு எஃபெக்ட்டுக்கு வந்துடும். நம்ம ஜாயின் பண்ணோடனே அந்த கம்பெனி நமக்கு என்னென்ன சொல்லியிருக்குதோ அந்த ப்ரிவிலேஜஸ்,
நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது அந்த சேலரி அவங்க நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கார் ப்ரொவைட் பண்ணுவேன், டிரைவர் ப்ரொவைட் பண்ணுவேன், உங்களுக்கு வருஷத்தில் இவ்வளோ போனஸ்ஸு, என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாம் எஃபெக்ட்டுக்கு வந்துடுது. இன்னும் நீங்கள் வாங்கலை, இன்னும் வாங்கலை, ஆனால் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்லை, வர 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஹல்லேலூயா. அப்படித்தான் விசுவாசம் என்பது. இது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணம். ஸோ கர்த்தர் அதை கொடுத்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, வித் எஃபெக்ட் ஃப்ரம் தட் டே. என்றைக்கு இயேசு கல்வாரியில் சிலுவையில் மரித்தாரோ, வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டே எவ்ரிதிங் கேம் இன்டு ஆக்ஷன். எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அப்ப நடைமுறைக்கு வந்ததை பார்க்கணும்ப்பா. தேவனுடைய பிள்ளைகள் நடைமுறையில் இருக்கிறத பாருங்க. நடந்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல, நடைமுறைக்கு ஏற்கனவே வந்தவைகளை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி என் ஆண்டவர் இந்த காலை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அதே ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எப்போதுமே நடக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். நடக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை. நடந்திருக்கிறவைகளை, காணப்படுகிறது இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். அப்போ அது வேலிடுக்கு வந்துருச்சு. இட் இஸ் வேலிட். சொல்லுமா? இட் இஸ் வேலிட். இட் பீன் டு ஹேப்பன். அது ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி இதெல்லாம் வந்து விட்டது? உபயோகத்துக்கு வந்து விட்டது. அது ஏற்கனவே உபயோகத்துக்கு வந்து விட்டது. எப்படி வந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வந்து விட்டது. ஆமென். என்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரோ, நீங்க எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டுன்னு வேதம் சொல்லுது. நான் வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். The love of God is already in action. அதாவது தேவனுடைய அன்பு ஏற்கனவே நமக்குள்ள ஆக்ஷன்ல இருக்கு. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ அன்பு ஆக்ஷன்ல இருக்கா இல்லையா? ஆம். இரண்டாவது, தேவனுடைய வல்லமை, the power of God is already in action in our life. தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு. வசனங்கள் சொல்றேன், கேட்டுங்க. நீங்க வீட்டில் போய் பார்த்துங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் எழுதியிருக்கிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. அப்ப யாருடைய வல்லமை இப்ப செயல்பட்டு இருக்கு? ஏற்கனவே தேவனுடைய வல்லமை. அப்போ you have to see what is already in action in your life. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அன்பை ஊற்றி இருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனம், இன்னொரு காரியம் சொல்லுது, the seed of God is in action. தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இவர் தான் சொல்றார். யோவான்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அப்படின்னா அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றாரு. போல்டா சொல்றாரு. ஸோ அவருடைய கான்ஃபிடென்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த கான்ஃபிடென்ஸ், எழுதி இருக்கிறேன்ங்கிற கான்ஃபிடென்ஸ் யோவானுக்கு எங்கிருந்து வந்தது? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதன் அடிப்படையில் எழுதப்பட்ட நிரூபம் இது. ஷிகாபா. ஹல்லேலூயா. The seed of God is already in action in your life. The Spirit of God is already in action in your life. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறமே. உங்களுடைய என்னுடைய மனதை விழுந்து போன மனதை 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த மனசுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இன்னும் நாட்கள் போக போக என் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த மனசு இன்னைக்கு எனக்கு இல்லை. அதாவது நல்ல மனசை சொல்லலை, கெட்ட மனசை சொல்றேன். ஹல்லேலூயா. நல்ல மனசு கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. எல்லாருக்குள்ள எல்லா மனுஷங்களுக்குமே கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு. எல்லாரும் ஒன்றும் பொல்லாதவர்கள் இல்லை. ஆமென். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல மனசு, ஹல்லேலூயா, அது எப்படி எனக்குள் உண்டாகிறது? பரிசுத்த ஆவியானவர் என் மனதை மறுரூபப்படுத்துகிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறேன். நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, the blessing of God is already in action. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி வேதத்திலிருந்து நம்ம தேடி வாசிக்கணும், எது ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஆக்ஷன்ல இருக்கு. ஹல்லேலூயா. சாபமெல்லாம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் தான் ஆக்ஷன்ல இருக்கு. சிலுவையின் மூலமாக அவர் நமக்காக கல்வாரியில் சாபமானார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார்.
புறஜாதியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆக்டிவேட் ஆகியிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம், வேற யாருடைய ஆசீர்வாதம் சொல்லலை. யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அதிகாலையில் அவருடைய சத்தம் துணித்தது, ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். அதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு அர்த்தம் புரிகிறது. ஒரு சிம்மை ஃபோனை வாங்கி சிம்மை போட்டுரும், அதனால தான் சிம் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணாது. ஆனால் அந்த நெட்வொர்க்காரவங்க, ஜியோவோ ஏர்டெலோ ஏதோ ஒரு நெட்வொர்க், அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்க ஆக்டிவேட் பண்ணோன்னே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அவங்க சிம் ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ, இப்போ வேற சிம்மு, பழைய சிம்மு தூக்கி போட்டாச்சு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிம்மாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த பழைய சிம்மோட தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு புது சிம்மு, புது நெட்வொர்க். இது தேவனுடைய நெட்வொர்க். நாம் கிறிஸ்துவுக்குள் சிம்மு போல நம்ம வச்சிருக்கிறார் தேவன். கிறிஸ்துவுக்குரிய எல்லா அவருடைய நெட்வொர்க்கில், அவருடைய ஆசீர்வாதங்களில், உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ வி ஹவ் எ குட் நெட்வொர்க். இட் இஸ் ஆல்ரெடி இன் ஆக்ஷன். அந்த நெட்வொர்க்கில் ஏற்கனவே எல்லாத்தையும் கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் தான் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி இட் இஸ் இன் ஆக்ஷன். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏற்கனவே எனக்கு தேவன் எதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக என்பதை விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிதான் இவர் சொல்றார், நீங்கள் பலவான்களை ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார். எழுதி இருக்கிறேன், நானும் சொல்றேன், நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லி இருக்கிறேன். ஆமேன். இவைகள் இப்படி இருக்கிறபடினாலும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில் இதை அனுபவிக்கணும்? எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கற்பனைன்னு இவர் சொன்னாரே, பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. ஏன்? அன்னைக்கு கல் பலகையில் எழுதி கொடுத்த அந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நான் அதை செய்வேங்கிறார். எப்படி செய்வாராம்? மனதில் வைத்து. 2 வார்த்தைகள் முக்கியம். மனதில் வைத்து, கான்சியஸ்னஸ், மனம். அந்த மனதில் வைத்து, கான்சியஸ்னஸ்ல வைத்து இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அதாவது நம்ம மனசுக்கு 2 பகுதி இருக்கு. ஒன்று மேலான பகுதி, இன்னொன்று கீழான பகுதி. ஒன்று எல்லாத்தையுமே சிந்திக்கும், இன்னொன்று எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏற்கனவே ஒருத்தவங்களை பார்த்தவங்கன்னு எப்படி தெரியுது? ஒருத்தவங்க பார்த்தோன்னே இவங்களை நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கோன்னு தெரியுது. எப்படி தெரியுது? ஏற்கனவே ஸ்டோர் ஆகிட்டு. ஒரு சிலர் மேலோட்டமாக பார்ப்பாங்க. என்ன போல் உள்ள ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக பார்க்குறேன்னால அப்படி தான். என் பார்வையில் யாராவது போனாங்கன்னா அவங்கள அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுவேன். அது சுவிசேஷத்துக்கு நல்லது. ஆமேன். அதனால் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் எனக்கு அது மெமரியில் இருக்கும், இந்நேரம் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோன்னு. ஸோ அதுக்கு சொல்கிறேன். அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்? அவருடைய பிரமாணங்களை, அவர் எதை விரும்புகிறார் என்பதை நம்முடைய மனதில் வைத்து, மனதில் வைக்க இடம் கொடுக்கணும். மனதில் வைக்கும் போது தான் அவர் அதை இருதயத்தில் எழுதுகிறார். ஆமென். இது இன்னும் இதே வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்க. எரேமியா 31:33 தான் இதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33 சொன்னதை எடுத்து இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அதே போல் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. எசேக்கியேல் 36:27 26 வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ இங்கே கர்த்தரை பொறுப்படுத்துகிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரும்போது அவருடைய முதல்ல அவர் சொல்கிறாரு, புதிய இருதயம் கொடுப்பேன், புதிய ஆவி கொடுப்பேன், உள்ளத்தில் என் கற்பனைகளை வைத்து இருதயத்தில் அதை எழுதுவேன், அவைகளின்படி நடக்கவும் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் நான் முக்கியமான கட்டத்துக்கு வர்றேன். நான் சொன்னபடி இட் இஸ் ஆல்ரெடி இட் இஸ் ஆக்ஷன். இது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துருச்சு.
தேவன் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கணும், நம்ம எப்படி 1 யோவான் படி வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். கான்சியஸ்னஸ். ஆக்சுவலாக இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும், இன்னைக்கு டைம் ஆகிடும். அதாவது இப்போ நம்ம வாட்சமில் நீங்கள் பலவானை ஜெயித்திருக்கீங்கன்னு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர, உலகத்தை பற்றி அவர் பேசுகிறார். அடுத்த என்னுடைய கான்செப்ட் வந்து உலகத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ நம்ம கற்பனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கான்சியஸ்னஸ் 2 வார்த்தையை சொல்கிறேன். ஒன்று கான்சியஸ்னஸ், அது உணர்வு. இன்னொரு வார்த்தை என்விரான்மெண்ட், அது வந்து சுற்றுச்சூழ்நிலை. ஆதாம் என்ன பண்ணினான், ஏதேனில் தேவனுடைய என்விரான்மெண்டில் இருந்தான். இங்கே நான் பிரசன்னத்தை சொல்லலை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் காட்ஸ் பிரசன்ஸ். பிரசன்ஸ் வேற, தேவன் எங்கே இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆனால் காட்ஸ் என்விரான்மெண்ட்னு ஒன்று பைபிளில் இருக்குது. இப்படி சொல்கிறேன், நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அப்புறம் வெளிச்சம் உண்டாக கிடதுன்னு சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து பூமியில் சில எல்லா காரியங்களையும் சரி பண்ணிட்டார் இல்லையா, சரி பண்ணிட்டார். ஆனால் முழு உலகத்தையும் தேவன் நினைச்ச அந்த கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வரல. தேவன் சரி செய்துட்டு ஆதாம்கிட்ட என்ன பண்ணாரு, ஆதாம் அப்படியே மொத்தமாக ஒரு இடத்துல வைக்காம ஒரே ஒரு இடத்துல வச்சார். அந்த இடத்தின் பேர் என்ன, ஏதேன். ஏதேனில் மட்டும்தான் தேவன் வந்தார், எல்லா இடத்துக்கும் போகல. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எங்க வருகிறாரோ அந்த இடத்தின் பேர் தான், அதுதான் தேவனுடைய என்விரான்மெண்ட், தேவன் இருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவன் வருகிற சூழ்நிலையில் ஆதாமை வைத்தார். புரிஞ்சுங்க. அந்த சூழ்நிலையில் அவன் இருந்தான். அவனை சொன்னார், நீ சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அதாவது என்ன சொன்னார்னா, அவர் சொன்னார்னா, இந்த முழு உலகத்தையும் உன் கையில் கொடுத்துட்டேன், ஆளுகை சேர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏதேனில் என்ன என்விரான்மெண்ட் இருக்கோ, இந்த ஏதேனில் என்ன விதமான சூழ்நிலை இருக்கிறோ அந்த சூழ்நிலை இந்த உலகத்தை மொத்தத்தையும் ஆளுகை செய்யணும். உலகம் ஏதேனுக்குள் வரக்கூடாது, ஏதேன் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு நான் காண்பிச்ச இந்த என்விரான்மெண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய என்விரான்மெண்ட்னா என்னன்னா, அங்கே எந்த தேவையுமே இருக்காது, அங்கே எல்லாத்தையும் அவனுக்கு அவரை உண்டு பண்ணி இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ காட்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவன் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து இருப்பார். இந்த என்விரான்மெண்ட்டை உலகம் ஃபுல்லாக அவன் கொண்டு போயிருக்கணும். அவன் தோற்று போயிட்டான், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார், காட்ஸ் என்விரான்மெண்ட், நம்ம தேவனுடைய என்விரான்மெண்ட்டை இந்த உலகத்திற்குள் கொண்டு போகணும். ஆனால் உலகத்தின் என்விரான்மெண்ட்டு நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இதைத்தான் வேதம் உலகம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ காட்ஸ் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் என்விரான்மெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்முடைய தேவைகள் எல்லாமே தேவன் நமக்கு சந்தித்து இருப்பார். இயேசு சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அதை போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போது அதுதான் அந்த வித்தியாசம். The environment of the world is different from the environment of God. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அது தமிழில் சொன்னால் தேவனுடைய சூழ்நிலை. இப்போ நீங்கள் நானும் எங்கே இருக்கோம்? அப்போ என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரோட்டில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க. பைக்கில் போகும்போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுது. ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்குது ரோடு, அப்போ என்ன பண்ணுறீங்க, பைக்கு ஸ்பீடாக போகிறீங்க, அது கான்சியஸ்னஸ். புரியுதா? ஒரு இடத்துல வந்து டிராஃபிக்காக இருக்குது, அப்போ என்விரான்மெண்ட் எப்படி ஆகிடுது, டிராஃபிக் ஆகிடுது. அப்போ எப்படி போகிறீங்க, ஸ்லோ பண்ணி மெதுவாக நவுத்திட்டு போகிறீங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது இல்லையா? அந்த கான்சியஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது, என்விரான்மெண்ட். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், ஜெயிக்கணும்னா எப்போதுமே காட்ஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கணும். காட்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும்னா அந்த காட்ஸ் கான்சியஸ்னஸில் இருக்கணும். அது என்ன பெரிய விஷயம் இல்லை. தேவனுடைய நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன செய்திருக்கிறார்ங்கிற அந்த நினைவில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. வெற்றி எப்படி உண்டாக போகிறது, ஜெயித்தீர்கள்னு எழுதுறாரே யோவான். எப்படி ஜெயித்தீங்க, எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்? நான் சொல்கிறேன், அவர்கள் ஜெயிக்க போகிறோம் என்கிற கான்சியஸ் இல்லை, ஏற்கனவே ஜெயித்திருக்கிறோங்கிற அந்த கான்சியஸ். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ள சூழ்நிலையாக, விக்டோரியஸ் என்விரான்மெண்ட்டாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது உங்கள் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் பேர் உணர்வு, தமிழில் உணர்வு. அப்போ பிசாசு எங்கே உங்களுக்கு யுத்தம் பண்ணுறான்னா, உங்கள் கான்சியஸ்னஸில், உங்கள்
உங்கள் உணர்வுகளில் யுத்தம் பண்ணி நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டை மாற்றிடுறான். அவனுக்கு தெரியும் மனுஷனுடைய கான்சியஸ்னஸில் அவனுடைய உணர்வுகளை நம்ம யுத்தம் செய்தால் அவன் என்ன பண்ணிடுவான், தன்னுடைய என்விரான்மெண்ட்டை மறந்து விடுவான் என்று சொல்லி அநேக வேளைகள் நமக்கு ஏன் தெரியுமா பிரச்சனை வரும்பொழுது நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அந்த கான்சியஸ்னஸை பிரச்சனையை எடுத்துக்கிட்டதுனால என்விரான்மெண்ட்டு மாறி போயிடுது. ஆனால் பிரச்சனை வரும்போதும் கூட அந்த என்விரான்மெண்ட்டை காத்து கொண்டோம் என்று சொன்னால், கான்சியஸ்னஸை என்ன விதமான உணர்வு இருக்குங்கிறத நம்ம காத்து கொண்டோம்னா சமாதானத்தில் நிலைத்திருக்க முடியும், வெற்றி நிலைத்திருக்க முடியும். அதான் இன்னைக்கு நான் சொல்ல வர முக்கியமான காரியம். ஏற்கனவே என்ன எனக்கு ஆக்ஷனில் இருக்குங்கிற அந்த நினைவை நாம் அதிகமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதன் பேர் தான் விசுவாசம். அதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை நினைக்கக்கூடாது, அதற்கு ஏற்கனவே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நேராக போகும்போது இடையில நிறைய எதிரிகள் வந்தாங்க. அப்போ அவங்க ஏந்திரமாக தோற்று போனாங்க. அவங்க என்விரான்மெண்ட்டும் அவங்களுடைய கான்சியஸ்னஸும் உடனே மாறிட்டு கூட போன கர்த்தரை மறந்துட்டாங்க, காட்ஸ் கான்சியஸை மறந்துட்டாங்க. பிசாச அதாவது எதிரிகளை பெரியவர்களாக பார்த்தாங்க, தங்களையுமே ரொம்ப குறைவாக பார்த்தாங்க. அப்போ இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையோட வெற்றிக்கு முக்கியமானது உணர்வு, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, தாக்குதல்கள் வரும்பொழுது அந்த கான்சியஸை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிற அந்த கான்சியஸ்னஸையும் அந்த என்விரான்மெண்ட்டையும் அந்த சுற்றுச்சூழலையும் அந்த உணர்வையும் கிறிஸ்துவுக்குள் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்கிறேன், கவலைப்படுறோங்கிறோமே, கவலைப்படுறது ஒரு கான்சியஸ்னஸ். கவலைங்கிறது அதாவது எதிர்மறையாக நடந்த காரியங்களை குறித்து, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி எப்படி இருக்கோ அது அப்படியே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது கரெக்டாக அப்படி தான் நடந்தது. ஆமாம், அது தப்பாக தான் நடந்துச்சு, அது மோசமாக தான் நடந்துச்சு, அது உங்களுக்கு தோல்வியாக தான் நடந்துச்சு. அதை தியானிக்கும் போது உங்கள் கான்சியஸ்னஸ் தேவனை மறந்துடும். ஆனால் அப்படி நடந்தது, ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ண முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி வந்தாலும், எத்தனை முறை பிரச்சனை வந்தாலும் எனக்கு வராதுன்னு வேதம் சொல்ல, வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனை வரும், தோல்வி வரும், விழுவது வரும், எந்திரிக்கிறது வரும். ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், ஏற்கனவே எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாருங்கிற அந்த கான்சியஸ்னஸை எடுத்துக்கொள்வதுதான் விசுவாசம். சூழ்நிலை அல்ல, ஏற்கனவே தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை எடுத்துக்கொண்டு விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட மலைகளாக இருந்தாலும் அதை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் அது போய்விடுகிறது. கவலைங்கிறது ஒரு என்ன விஷயம், அது எதிர்மறையான ஒரு விசுவாசம். எதை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, எதை நம்ம கான்சியஸ்ல எடுத்துக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரியாக்ஷன் எங்கேருந்து வருகிறது, எதை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதை ரியாக்ட் பண்ணுவோம். அதுதான் ஏசு சொன்னார். கவலையை பற்றி சொல்லும்போது ஆங்கிலத்தில் அப்படி தான் வரும், அந்த அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள் தான் எழுதியிருக்கிறது. ஏசு கவலைப்படாதீர்கள் சொல்றாரு இல்லையா, தமிழில் கவலைப்படாதீர்கள் வருகிறத ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது, அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஸோ ஏற்கனவே எது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஆக்ஷனில் இருக்கு அதை எடுத்துக்கணும். இல்லாட்டி நீங்கள் நானும் கவலைப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். கவலை ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடுது காலையில் எந்திரிச்சோன்னே. ஏன்னா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, நம்முடைய சூழ்நிலையை மாற்ற உதவி செய்கிறது. நம்முடைய உணர்வு நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. ஆனால் உணர்வு தவறாய் போகும்போது சூழ்நிலை தவறாய் போய் விடுகிறது. ஏதேனும் இல்லைங்க, உலகம் விடுகிறது. ஹல்லேலூயா. கவலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்தின் என்விரான்மெண்ட்டை நமக்கு கொடுக்கிறது. விசுவாசம் ஆவிக்குரிய என்விரான்மெண்ட்டை கொடுக்கிறது. கவலை உலகத்தின் என்விரான்மெண்ட்டை கொண்டு வந்துடும், விசுவாசம் தேவனுடைய என்விரான்மெண்ட்டை நமக்கு கொண்டு வந்து விடுகிறதா இருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்போ நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமா இல்லையாங்கிறது எது தீர்மானிக்க போகுது. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் விசுவாசத்தை தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, கவலை இல்லைன்னா விசுவாசத்தில் இருக்கோன்னு அர்த்தம். கவலை இருக்கு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் கவலை இருக்குன்னு என்ன அர்த்தம், அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏன் தெரியுமா பிசாசு நம்மளை எதுக்குறான், ஒன்று நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்தின் மூலமாக மனிதர்கள் மூலமாக ஏன் பிசாசு இயேசுவை வெறுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வெறுக்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் அவங்க கர்த்தருடைய தேவனுடைய என்விரான்மெண்ட்டை இவர்களுக்குள் கொண்டு வந்து விட்டா அவங்க வாழ்க்கையில் எனக்கு இடம் இல்லை. அவங்க விடுதலை அடைகிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க அவனுடைய என்விரான்மெண்ட்டில் இருந்து தேவனுடைய என்விரான்மெண்ட்டுக்குள் வந்து விடுகிறார்கள். உலகமே கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ பயங்கரமாக பிரமாதமாக தெரியுது, ஆனால் யுத்தம் போயிட்டு தான் இருக்கு.
எவ்வளோ எந்த நாடுகள் எவ்வளோ வளமுள்ள நாடுகளாக இருக்கட்டும், ஏழ்மையான நாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளுமே என்ன இருக்குது, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்குது. ஏன்? வேதம் சொல்லுகிற இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ தேவன் அங்கே இருந்தார்னா அங்கே சமாதானம் வந்துடும். இயேசுவை ஏன் இந்த உலகம் வெறுக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிசாசு பயப்படுகிறான். ஏதெனிலிருந்து ஆதாம் எப்படி அவன் கொண்டு போக தவறிவிட்டான். ஆனால் தேவனுடைய மக்கள் சரியாய் புரிந்து கொண்டால் அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து தேவனுடைய என்வரன்மெண்ட்டை உலகத்துக்குள்ளே இருளான இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு போகும்போது அங்கே அவனுடைய என்வரன்மெண்ட் இருள் காணாமல் போய்விடும், இருள் விலகி போய்விடுகிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன வெளிச்சம் உண்டானது போல் இன்றைக்கி நீங்கள் நானும் போயிட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி தேவனுடைய என்வரன்மெண்ட்டை நினச்சோம்னா, கர்த்தருடைய என்வரன்மெண்ட் அங்கே கொண்டு வந்தோம்னா அங்கே பிசாசு ஓடி போய்விடுவான். மக்கள் எங்கே இருக்கிறாங்க? இன்றைக்கி பிசாசின் என்வரன்மெண்ட்டில் இருக்கிறார்கள் என்று யோவான் எழுதுகிறார். அதுதான் அவங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். அதனால் அவங்க மூலமாக அவன் எதிர்க்கிறான். எங்கே தேவனுடைய என்வரன்மெண்ட் வந்துருமோ, இங்கே ஏதேன் வந்துருமோ, இங்கே எல்லாமே தேவனே சந்திக்கிறது வந்துட்டுனா அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை? கர்த்தரே அவனுடைய தேவைகளை சந்திக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்துக்கு அங்கே என்ன இல்லாமல் வேலை இல்லாமல் ஆகிவிடும். எல்லாருக்கும் எல்லாம் வச்சு தான் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குனார். அப்போ இல்லாதவங்க என்ன அர்த்தம்? இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க தேவனுடைய என்வரன்மெண்ட்டில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். நாம் ஏன் கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கிறோம்னா அந்த சுவிசேஷத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? we are insisting the environment of God. தேவனுடைய என்வரன்மெண்ட்டை அங்கே கொண்டு போகிறோம். தேவ பிரசன்னம் வேற, திருப்பி சொல்கிறேன், தேவ பிரசன்னம் வேற, தேவனுடைய என்வரன்மெண்ட் வேற. தேவனுடைய என்வரன்மெண்ட் முதலாவது உண்டான பின்னருக்கு பிறகு தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்படும். தேவன் அதனால தான் ஏதேனுக்கு மட்டும் வந்தார். ஆதாம் எல்லா இடத்துக்கும் அந்த என்வரன்மெண்ட்டை கொண்டு போயிருந்தாலும் கர்த்தர் எல்லா இடத்துலையும் அவர் நிறைந்திருந்திருப்பார். பைபிள் சொல்லுது உலகம் தேவன் கையில் இல்லை, தேவன் தான் உண்டாக்குனார், ஆனால் பொல்லாங்கனுடைய கையில் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய கையில் இருக்கிறோம். அப்போ கவலைப்படுறதுங்கிறது நம்மளுடையதே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிந்தது? எழுந்து நிற்போம்.